தசாவதாரம் படம் பாத்தீங்களா? அதுல கமலஹாசன் 10 கேரக்டர் பண்ணிருப்பாரு. ஃபேஸ் மட்டும் தான் ஒண்ணு, ஆனா எல்லா ரோலுமே டிஃப்ரெண்ட் கேரக்டர் இல்லையா? அதே மாதிரி நம்ம ஜிஎஸ்டிலயும் இருக்கானுங்க. பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பானுங்க, ஆனா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸம்ப்டட் சப்ளை, நில் ரேட்டட் சப்ளை, ஜீரோ ரேட்டட் சப்ளை அண்ட் நான் ஜிஎஸ்டி சப்ளை. பார்க்க ஒரே மாதிரி ட்வின் பிரதர் மாதிரி தான் இருப்பானுங்க, ஆனா கேரக்டரே வேற. நான் எக்ஸாம்பிளோட சொல்றேன் பாருங்க. எக்ஸம்ப்டட் சப்ளைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்தீங்கன்னா அவங்க பில்ல ஜிஎஸ்டி போட மாட்டாங்க. நில் ரேட்டட் சப்ளை, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அது 0% இருக்கும் ஜிஎஸ்டி ரேட். ஜீரோ ரேட்டட் சப்ளை, அவனுக்கு ஜிஎஸ்டி ரேட் இருக்கு, ஆனா நீ எக்ஸ்போர்ட் பண்ற எஸ்இசெட்க்கு சப்ளை பண்றன்ற ஒரே ரீசனால ஜிஎஸ்டி வாங்க வேணாம்னு சொல்லுவாங்க. ஐடிசி ஃபுல்லா கிளைம் பண்ணிக்கலாம். நான் ஜிஎஸ்டி சப்ளை, இந்த பெட்ரோல், டீசல், லிக்கர், இவங்களுக்குலாம் இன்னும் ஜிஎஸ்டிக்குள்ளே வரல, இன்னும் வேட்ல தான் உட்காந்துருக்காங்க. இவங்கெல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க, ஆனா நீங்க ரிட்டர்ன்ல மாத்தி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு நோட்டீஸ் வரும். தசாவதாரம் படத்துல எப்படி ஃபேஸ் பார்க்க ஒரு மாதிரி இருக்குன்றதுனால நீங்க மாத்தி போட்டா மூவியே ஸ்பாயில் ஆகிற மாதிரி, இவங்க பார்க்க ஒரு மாதிரி தானே இருக்காங்க, இங்க இருந்து அங்க இருந்து இங்க போட்டா நம்மளுடைய ஃபைலிங்கே தப்பா போயிடும், கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூல போய் மாட்டிப்போம். அதனால இவங்களை பார்த்து கரெக்டா ஜிஎஸ்டி ஃபார்ம் 1ல போடுங்க.